தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். புதிய அமைச்சரவை இன்று அறிவிக்கப்பட உள்ளது. அது சம்பந்தமாக பல தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அவற்றை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் வரும் 21ஆம் தேதி வியாழக்கிழமை 10வது பாராளுமன்றம் கூட இருக்கின்றது. அதிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் கொள்கை விளக்க பிரகடன உரையொன்றை ஆற்ற இருக்கின்றார். அது சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்துடன் இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். புதிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை இன்று அறிவிக்கப்பட இருக்கின்றது. இன்று அறிவிக்கப்பட இருக்கின்ற புதிய அமைச்சரவையில் மொத்தமாக 23 உறுப்பினர்கள் இருப்பார்கள் என சொல்லப்படுகின்றது. 23 அமைச்சர்கள் தங்களுடைய பதவிகளை பொறுப்பேற்க இருக்கின்றார்கள். இதுக்கு முதல்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கங்கள் அமைச்சர்களுடைய எண்ணிக்கையே பெரிய பட்டாளமாக இருக்கும். ஏராளமான அமைச்சர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த முறை தேசிய மக்கள் சக்தி அதனுடைய எண்ணிக்கையை மிகவும் குறைத்திருக்கின்றது. அத்துடன் அமைச்சர்களுக்கு வழங்கப்படுகின்ற பல சலுகைகளும் குறைக்கப்பட்டிருக்குது. அமைச்சர்கள் நாட்டை முன்னேற்ற, மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற அதில் தான் கண்ணும் கருத்துமாக இருப்பார்களே ஒழிய தங்களுடைய குடும்பத்தையோ தங்களையோ மேம்படுத்துவதில் கண்ணும் கருத்துமாக இருக்க மாட்டார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. எனவே 23 அமைச்சர்கள் இன்று பதவியேற்க இருக்கின்றார்கள். அதே வேளையில் முக்கியமான பொறுப்புகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய வசமே இருக்கும் என சொல்லப்படுகின்றது. அதாவது பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி அமைச்சு ஆகியவை ஜனாதிபதியினுடைய கைகளிலேயே இருக்கும் என சொல்லப்படுகின்றது. அதே வேளையில் நாட்டினுடைய புதிய பிரதமராக மீண்டும் பதவியேற்கின்றார் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள். முன்னதாக ஹரணி அமரசூரிய அவர்களுக்கு பதிலாக விஜித ஹேரத் அவர்கள் பிரதமராக நியமிக்கப்படலாம் என்கின்ற செய்திகள் வெளியாகியிருந்தன, ஊகங்கள் வெளியாகியிருந்தன. ஆனால் இப்பொழுது பிரதமராக ஹரணி அமரசூரிய அவர்களே தொடர்ந்தும் இருப்பார் என புதிய தகவல் வெளியாகியுள்ளது. எனவே பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் இன்று பிரதமராக பதவியேற்க இருக்கின்றார். அதே வேளையில் விஜித ஹேரத் அவர்கள் வெளியுறவு அமைச்சராக தொடர்ந்தும் செயல்பட இருக்கின்றார். இலங்கை தொடர்பான சர்வதேச நிலைப்பாடுகளை அவர் தொடர்ந்தும் கண்காணித்து வருவார் என சொல்லப்படுகின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாழக்கிழமை 21ஆம் தேதி நவம்பர் மாதம் 21ஆம் தேதி 10வது சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட பாராளுமன்றம் கூட இருக்கின்றது. புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்க இருக்கின்றார்கள். உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அந்த நிகழ்வு காலை 10 மணிக்கு ஆரம்பிக்க இருக்கின்றது. நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு ஆரம்பிக்க இருக்கின்றது. அதன் பின்னர் முன்னர் வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் ஜனாதிபதி அவர்களுடைய அந்த விசேட உரை பிற்பகலில் இடம்பெறுவதாக இருந்தது. பிற்பகல் 3 மணியளவில் இடம்பெறுவதாக இருந்தது. இப்பொழுது அந்த நேரத்தை மாற்றி இருக்கின்றார்கள். முற்பகல் 11:30 ஜனாதிபதி அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார். இங்க நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஆற்றப் போகின்ற புதிய அரசாங்கத்தினுடைய கொள்கை விளக்க உரை. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு அரசாங்கமும் பதவியேற்கக்குள்ள நாட்டினுடைய தலைவர் ஜனாதிபதி அவர்கள் கொள்கை விளக்க உரையாற்றுறது சாதாரண ஒரு நிகழ்வு தான். ஆனால் இந்த முறை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களால் ஆற்றப்பட இருக்கின்ற இந்த கொள்கை விளக்க உரை மிக 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 முக்கியமான ஒரு உரையாகும். தமிழ் மக்களாகிய எங்களுக்கு அது மிகவும் முக்கியமான ஒரு உரையாகும். ஏனென்று சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வருகின்றார். 3/2 பெரும்பான்மை பெற்று புதிய அரசாங்கத்தை அமைத்ததன் பின்னர் அரசியல் அமைப்பையே மாற்றப்போவதாக, அதாவது நாட்டில் வாழ்கின்ற சகல இன மக்களுக்கும் சகல உரிமைகளும் கிடைக்கும் விதமாக, நாட்டில் நீண்ட காலமாக இருக்கிற இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும் விதமாக புதிய அரசியல் அமைப்பு மாற்றப்படும் என்று சொல்லி தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வரார். இப்ப 3/2 பெரும்பான்மை அவர்களுக்கு கிடைத்து விட்டது. எனவே வரும் வியாழக்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஆற்ற இருக்கின்ற கொள்கை விளக்க உரையில புதிய அரசியல் அமைப்பை மாற்றுவது சம்பந்தமாக என்ன விதமான மாற்றங்கள் இடம்பெறும் என்பது சம்பந்தமாக ஏதாவது முக்கியமான விடயங்கள் குறிப்பிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அடுத்து வரும் ஆண்டுகளில் புதிய அரசாங்கம் என்ன விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றது, என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய இருக்கின்றது, எப்படி இந்த ஆட்சி போக போகிறது போன்ற சகல முக்கியமான விடயங்களையும் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டு சொல்லுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய உரைகளை நீங்கள் தொடர்ச்சியாக கவனித்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் என்னென்னு சொன்னால், பொதுவாக எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், தமிழர்கள் சார்பாக பேசக்கூடியவர்கள் கதைக்கிற பல விஷயங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களே தொடர்ந்து தன்னுடைய உரைகளில் முன்வைச்சு கொண்டு வரார். உதாரணம்
உதாரணமாக வந்து கடந்த காலங்களில் இருந்த ஆட்சி முறைகள், ஜனாதிபதிமார், அரசியல் அமைப்பு எல்லாமே வந்து தமிழர்களுக்கு எதிராக இருந்தது. நாட்டில் வந்து பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு அதுதான் மிக முக்கியமான காரணமாக இருந்தது. அதை வந்து இவ்வளோ காலம் வந்து தமிழ் தலைவர்கள் தான் உரையாற்றி கொண்டு வந்தவே. ஆனால் இப்போ அண்மை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களே அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வரார். அண்மையில் கூட யாழ்ப்பாணத்தில் உரையாற்றியக்குள்ள வந்து அதை திரும்பவும் சொன்னவர், கடந்த காலங்களில் இலங்கையில் இருந்த அரசாங்கம் வந்து பிரித்தாண்டது, தெற்கையும் வடக்கையும் பிரித்தாண்டது, தமிழர்களையும் சிங்களவர்களையும் முஸ்லீம்களையும் என எல்லா இனத்தவர்களையும் வந்து பிரிச்சாண்டது. இந்த அரசியலமைப்பு வந்து மாற்றப்படணும், அரசியல் தலைவர்களுடைய சிந்தனைகளில் வந்து மாற்றம் ஏற்படணும் என்று சொல்லி நாங்கள் என்னென்ன விஷயங்களை மேடையில் பேசுவோமோ அது எல்லாத்தையும் வந்து எங்கள் சார்பாக பேசுகிற மாதிரியே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகின்றார். எனவே இந்த உரைகள் எல்லாத்துக்கும் ஒரு மகுடம் வைச்சது போல வரும் வியாழக்கிழமை அவர் ஆற்ற இருக்கின்ற மிக முக்கியமான உரையில மிக முக்கியமான விடயங்கள் சொல்லப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வியாழக்கிழமை 21 நவம்பர் மாதம் 21 காலை 11:30 அளவில் ஜனாதிபதி அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார். இம்முறை தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன் எப்போதும் இல்லாதவாறு நிறைய புதியவர்கள் வந்து உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். 146 புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இம்முறை பதவியேற்க இருக்கின்றார்கள். இந்த 146 பாராளுமன்ற உறுப்பினர்களில் வந்து 141 பேர் வந்து தேசிய மக்கள் சக்தி, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவனுடைய தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்தவர்கள், 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏனைய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள். இவ்வாறாக இது ஒரு சாதனையாக பார்க்கப்படுகின்றது. புதிதாக 146 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றம் செல்வது. அதே போல பெண்களுடைய எண்ணிக்கையும் இம்முறை அதிகமாக இருக்கின்றது. இம்முறை 21 பெண்கள் பாராளுமன்றத்துக்கு செல்கின்றார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களாக 21 பெண்கள் செல்கின்றார்கள். இதில் வந்து தேசிய மக்கள் சக்தி சார்பாக 19 பாராளுமன்ற உறுப்பினர்கள், பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் வந்து தமிழர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணன் கலைச்செல்வி என்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், சரோஜா போல்ராஜ் என்று சொல்லப்படுற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அம்பிகா சாமுவேல் என்று சொல்லப்படுற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இவர்கள் எல்லோரும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு முக்கியமான கேள்வி எழுது, இலங்கை தமிழரசு கட்சி ஏன் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினரை ஒரு பெண்ணுக்கு கொடுக்கல என்று சொல்லி இந்த முறை தேர்தலில் வந்து புதிய பெண்கள் போட்டியிட்டார்கள், இளையவர்கள் போட்டியிட்டார்கள். அவர்கள் எல்லாரையும் மேடையில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சு நாங்கள் சும்மா பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் என்று கொடுக்கல, இவர்கள் உண்மையான திறமையானவர்கள், உண்மையாகவே ஆற்றல் உள்ளவர்கள் என்று சொல்லி சுமந்திரன் பேசினவரா இல்லையா? அப்படியெல்லாம் பேசி போட்டு நாங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை, சும்மா வாயளவில் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதெல்லாம் இல்லை, நாங்கள் உண்மையாகவே செயலில் காட்டுவோம் என்றெல்லாம் பேசி போட்டு இப்போ பார்த்தா அந்த பதவியை கொண்டு போயிட்டு வேறொரு ஆளுக்கு கொடுத்து கிடக்கு. பெண்கள் தெரிவு செய்யப்படையில. உண்மையிலேயே பெண் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை வந்து இலங்கை தமிழரசு கட்சி தெரிவு செய்திருந்தா, அதனுடைய மத்திய குழு என்று சொல்லப்படுற அந்த குழு வந்து தெரிவு செய்திருந்தா, இலங்கை தமிழரசு கட்சிக்கு இப்போ சரிஞ்சு போயிருக்கிற அந்த பேர் வந்து கொஞ்சமாவது நிமிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பையும் இல்லாமல் பண்ணி போட்டு இப்போ வந்து ஊழலுக்கு பேர் போன ஒருவரை வடமாகாண சபையில் வந்து இருந்த காலத்தில் வந்து வடமாகாண மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பெருந்தொகையான நிதியை வந்து எந்த விதமான அபிவிருத்தியும் செய்யாமல் அது அப்படியே திருப்பி அனுப்பின ஒரு ஆளை வந்து இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்குது. எனவே வந்து இந்த மாதிரியான அநியாயங்களை செய்கிற வழியாத்தான் இலங்கை தமிழரசு கட்சிக்கான மரியாதையும் மதிப்பும் வந்து தொடர்ந்து குறைஞ்சு கொண்டே போகுது. எனவே அவர்கள் திருந்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. நேற்று வந்து அந்த தேசிய பட்டியல் எம்பி பதவியை வந்து பெண் ஒருவருக்கு கொடுத்துருக்கணும் என்று சொல்லி பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த வேலையை வந்து இலங்கை தமிழரசு கட்சி செய்யல. எனவே அவர்கள் மேலும் மேலும் சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. இம்முறை தெரிவு செய்யப்பட்டிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களில் வந்து 18 டாக்டர்ஸ் மேர் இருக்கணுமாம். 18 டாக்டர்ஸ் மேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தி சார்பாக 16 டாக்டர்ஸ் தெரிவு செய்யப்பட்டிருக்கணும். ஏனைய 2 மருத்துவர்களும் வந்து வெளியில் இருக்கணும். அதில் ஒரு மருத்துவர் தான் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன். மற்றவர் வந்து இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்கள். ஆக மொத்தம் 18 மருத்துவர்கள் இம்முறை பாராளுமன்ற உறுப்பினர்களாகி பாராளுமன்றம் நோக்கி செல்கின்றார்கள். மருத்துவர்கள் மட்டுமல்லாமல் பாடசாலை அதிபர்கள், பொறியியலாளர்கள், வேறு வேறு துறைகளில் பிரகாசித்தவர்கள் என்று சொல்லி இம்முறை வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்க்கக்குள்ளே வந்து சந்தோஷமா இருக்குது. என்று சொன்னால் நிறைய படித்தவர்கள், நல்ல பண்பானவர்கள், மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி நிறைய பேர் பாராளுமன்றத்துக்கு போயினோம். இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் இம்முறை வந்து 10வது பாராளுமன்றம் வந்து சுத்தமான பாராளுமன்றம், சுத்திகரிக்கப்பட்ட பாராளுமன்றம். எனவே சுத்திகரிக்கப்பட்ட பாராளுமன்ற எடுக்கப்படுற நல்ல நல்ல தீர்மானங்கள் எல்லாம் வந்து மக்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
பார்க்கலாம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொன்னால், ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து மக்களுக்கு எந்த சேவையுமே செய்யாதவர்கள் இந்த முறை கொஞ்சம் பேர் பாராளுமன்றத்துக்கு போயிருந்தானே, அவர்களுக்கு இந்த முறை கடும் நெருக்கடி இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ பாராளுமன்ற கலாச்சாரம், பார்லிமெண்ட் கல்ச்சரை மாறப்போகுது. முந்தி மாதிரி பாராளுமன்றத்தில் சும்மா குந்தி கொண்டிருக்கிறது, சும்மா கத்துறது, மேசையை அடிச்சு உடைக்கிறது, காய்ச்ச மூச்சண்டு கத்துறது, நாகரிகம் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்துறது, இந்த மாதிரியான அழுக்கான வேலைகள் பாராளுமன்றத்தில் இருக்காதுன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். எனவே இந்த முறை நாகரிகமான ஒரு பாராளுமன்றத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். அந்த நாகரிகமான பாராளுமன்றத்தை எதிர்கொள்வதற்கு இங்கே கொஞ்சம் பேருக்கு பிரச்சனை இருக்குது. என்னென்னு சொன்னால், கடந்த காலங்களில் அவர்கள் எதுவுமே செய்யலை. அதாவது இந்த முறை பாராளுமன்றம் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால், செயல்படுபவர்களுக்கும் செயல்படாதவர்களுக்கும் இடையிலான ஒரு போட்டியாக அமைய போகுது. ஒரு பக்கம் செயல்படுபவர்கள், ஒரு பக்கம் செயல்படாதவர்கள் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் எதுவுமே செய்யலை, போறதும் பாரதும் சும்மா கதைக்கிறதும் அப்படியுமா இருந்தவே. ஆனால் இனி அப்படி செய்ய முடியாது. என்று சொன்னால், பாராளுமன்றத்துக்குரிய அந்த கலாச்சாரமே மாறிட்டுது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அமைச்சர்கள், ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் கையில் ஃபைலில் வச்சுக்கொண்டு, ஒவ்வொரு திட்டங்களை வச்சுக்கொண்டு, தாங்கள் சார்ந்த மக்களுக்கு ஒவ்வொரு நலத்திட்டங்களை கொண்டு வரையக்குள்ள இந்த சும்மா பாராளுமன்றத்தில் குந்தி கொண்டுக்கிறாளுக்கு எப்படி இருக்கும்? அது செட் ஆகாது. எனவே அவர்களை அறியாமலே ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். இந்த புதிய பாராளுமன்ற கலாச்சாரத்தை எதிர்கொள்ள முடியாமல் இவர்கள் திக்கி திணற போறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்னு சொன்னால், அதிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னு சொன்னால், மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யணும், மக்களுக்காக கடுமையாக வேலை செய்யணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி அவர்களுக்கு வேர்த்து ஊத்தணும். ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் மக்களுக்காக உழைச்சு வேர்த்து ஊத்தணும். அந்த காட்சியை மக்களாகிய நீங்கள் பார்க்கணும். எனவே அன்பான மக்களே, தயவு செய்து விடாதேங்கோ, தயவு செய்து விட வேண்டாம். எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும், நீங்கள் வாக்கு போட்ட எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் சும்மா இருக்க விட வேண்டாம். கேள்வி கேளுங்கோ, கேள்வி மேல கேள்வி கேளுங்கோ. ஏன்னு சொன்னா அப்பதான் அவர்கள் வேலை செய்வினம். அவர்கள் நீங்க சும்மா இருக்க விட்டீங்கன்னு சொன்னா, உங்கள் சார்பான பிரதிநிதிகள் போய் பாராளுமன்றத்தில் சும்மா இருந்துட்டு வர அது நல்லா இருக்காது. ஏன்னு சொன்னா, இந்த முறை ஒரு மிக துடிப்பான ஒரு அணி உருவாக்கப்பட்டிருக்குது. அவர்கள் நிறைய வேலை திட்டங்களை செய்ய போகிறார்கள். எனவே நீங்கள் அனுப்பினாக்களும் அங்க வேலை செய்யணும். சும்மா இருக்க விட வேண்டாம். கேள்வி கேளுங்கோ. என்ன செய்து நீங்கள், என்ன நலத்திட்டத்தை கொண்டு நீங்கள், ஏன் கரண்ட் கொன்றையில, ஏன் ரோட்டு போடையில, ஏன் அதை கொன்றையில, ஏன் இதை கொன்றையில சொல்லி கேட்டுக்கொண்டே இருங்கோ. அவர்களை செயல்பட வையுங்கோ. அப்படி இல்லாமல் பேசாமல் விட்டீங்கன்னு சொன்னால் அவர்கள் பேசாமலே இருப்பார்கள். அது எங்களுக்கு அவமானம் மாதிரி. நாங்கள் தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் போய் சும்மா குந்தி கொண்டு வந்தால் அது அவமானம். எனவே எங்களுடைய பிரதேசங்களை அபிவிருத்தி செய்யறதுக்கு அவர்கள் நிறைய பாடுபடணும். அதுக்கு மக்களாகிய நீங்கள் கேள்விகள் கேட்கணும். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இந்த கார்ட்டூனில் ஒரு ஆள் ஓடுறார். சும்மா ஓடாமல் கையில் கேஸ் சிலிண்டரை தூக்கி கொண்டு ஓடுறார். அப்படி ஓடுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரணில் விக்ரமசிங்க. ரணில் விக்ரமசிங்க எங்கே ஓடுறார் என்று சொல்லி தெரியல. ஆனால் கேஸ் சிலிண்டரை தூக்கி கொண்டு ஒரே ஓட்டமாக ஓடுறார். இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், அவர் ஓடையக்குள்ளே அவர்கிட்ட கையில் இருந்தோ அல்லது அவர்கிட்ட பொக்கெட்டுக்குள்ளே இருந்தோ தவறி ஒரு துண்டு ஒன்று விழுது கீழே, ஒரு பேப்பர் ஒன்று கீழே விழுது. அந்த பேப்பரில் எல் என்று எழுதப்பட்டிருக்குது. இதுதான் ஒரு குழப்பமாக இருக்குது. எனவே இந்த கார்ட்டூனை நான் உங்கள்கிட்டயே விடுறேன். அந்த எல் ஏன் அதில் எழுதப்பட்டிருக்குது, அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும், என்ன அர்த்தத்தில் அந்த எல் அதில் போட பட்டிருக்குது, அதை நீங்கள் சொல்லுங்க. ஏனென்று சொன்னால், இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆழமாக சிந்திப்பீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். எனவே அந்த எல்லுக்கு என்ன அர்த்தம் என்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.